சென்னை அண்ணா பல்கலையின் கீழ் இயங்கும் என்ஜினியரிங் கல்லூரிகளுக்கான இளநிலை மாணவர் சேர்க்கை தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் ஆன்லைன் வழியே நடத்துகிறது. தரவரிசையில் பிஇ மற்றும் பிடெக் படிக்க விரும்பும் பிளஸ் 2 முடித்த மாணவ மாணவியருக்கு வழிகாட்டும் வகையில் தமிழகம் முழுதும் தினமலர் நாளிதழ் சார்பில் ஆண்டுதோறும் என்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான என்ஜினியரிங் கவுன்சிலிங் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கட் ஆஃப் மதிப்பெண்கள் 10 வரை குறைய வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தினமலர் நாளிதழ் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி இணைந்து நடத்தும் என்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி நிகழ்ச்சி மேற்கு தாம்பரத்தில் உள்ள ராஜகோபால் திருமண மஹாலில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு என்ஜினியரிங் சேர்க்கை செயலர் புருஷோத்தமன், ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இயக்குநர் டாக்டர் நாகராஜன் மற்றும் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனா். ஆன்லைன் கவுன்சிலிங் நுணுக்கங்கள், சரியான முறையில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான வழிமுறை, மாணவர் சேர்க்கை ஆணை பெறுதல், கவுன்சிலிங் நடைமுறையில் இந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் ஆகியவை குறித்து தமிழ்நாடு என்ஜினியரிங் சேர்க்கை செயலர் புருஷோத்தமன் ஆலோசனை வழங்கினார். ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இயக்குநர் என்ஜினியரிங் ஸ்கில் செட் குறித்து ஆலோசனை வழங்கினார். இறுதியாக நடப்பாண்டு எந்தெந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு எந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு, நவீன தொழில்நுட்ப படிப்புகளின் எதிர்காலம், சிறந்த கல்லூரியை தேர்வு செய்யும் முறை என மாணவர்களின் சந்தேகங்கள் குறித்து கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி விளக்கம் அளித்தார். நிகழ்ச்சியில் திரளான மாணவர் மற்றும் பெற்றோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த ஒர்க் ஷாப் ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஜேபி சார் நிறையா இன்ஃபர்மேஷன் தந்தார். என்ன அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் என்ன எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நல்லா தந்தார். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறையா தெரியாத விஷயத்த தான் நான் இங்கே கற்றுண்டேன். அண்ட் அவரோட மோட்டிவேஷன் டாக்கோ ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ ஆக்சுவலி ஐ குட் லேர்ன் மோர் திங்ஸ். அண்ட் தினமலருக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி நிறையா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும். மெயினாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பற்றி அவர் சொன்னார். ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க, ஏஏஎம்எல் எடுக்கிறாங்க. பட் எலக்ட்ரானிக்ஸ் யாருமே எடுக்கிறது இல்லை, ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க. பட் அவர் சொன்னதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரில். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நானும் ஈஸியாக எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் தான் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து தினமலரோட கரியர் கைடன்ஸ் ஈவெண்ட்டுக்கும் வந்திருந்தேன். ஸோ இது என்னோட செகண்ட் ஈவெண்ட் தினமலரோடது. கரியர் கைடன்ஸ் ஈவெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சி இந்த ஈவெண்ட்டுக்கும் நான் அதே போல் வந்தேன். ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும், டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ கிளியர் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து எந்த மாதிரி காலேஜஸ் வந்து நமக்கு பிடிச்ச டாப் டைப் காலேஜஸில் கூட படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியராக நம்ம டிஎன்ஏ செக்ரட்டரியை வந்திருந்தாங்க. அண்ட் ராஜலட்சுமி காலேஜோட ஃபவுண்டர் வந்திருந்தாங்க. நம்மளோட கவுன்சிலிங் கைடர் சார் ஜேபி சார் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ரொம்ப கிளியராக எங்களை வந்து பண்ணாங்க. அண்ட் 2013 இப்போ இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் 2013 இந்த வேர்ல்டு ஒன்று எப்படிலாம் எவால்வ் ஆக போகுது, அதுக்கேற்ற மாதிரி நான் ஒன்று எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எந்தெந்த கோர்சஸ் நாங்கள் எடுக்கலாம், மைனர் டிகிரிஸ் எந்த மாதிரிலாம் படிக்கலாம் ஒன்று அப்படின்றது ரொம்ப வந்து எங்களுக்கு கிளியராக இன்டெலிஜென்ட்டாக பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதை வச்சு நாங்கள் வந்து காலேஜுக்கு நாங்கள் கிளியராக மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் நாங்கள் வந்து எப்படிலாம் ட்ராவல், இந்த நிமிஷம் காலேஜ் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணோம், எங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படி இருக்கணும், நடுவில் நாங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து நாங்கள் எடுக்க போகிற கிளாஸஸ் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு தினமலர் அண்ட் இட்ஸ் ஸ்பான்சர் RIT காலேஜஸ் டு. இந்த ப்ரோக்ராம் தினமலரோட ஆர்கனைஸ் பண்ணியிருந்த ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸலண்ட், ஹைலி ஹெல்ப்ஃபுல். குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பக்கத்தில் இருக்கிற முடிச்சூருங்கிற வில்லேஜ்லேருந்து வந்தேன். எங்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏழை பசங்கள்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக கைட் பண்ணணுங்கிறதுக்கு இதை அட்டன் பண்ணுவோன்னு வந்தேன். இந்த பசங்கள்லாம் வில்லேஜ் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்கள நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணணும், அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி. அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. தே ஹவ் என்லைட்டன்ட் ஸோ மெனி திங். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை நான் அந்த பசங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி
அவங்க எல்லாரும் நல்லபடியாக ஒரு நல்ல கோர்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறதுக்கு இது மாதிரி ஆக்டிவிட்டி தினமலரோட செய்கிறது வருஷம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ தினமலர். ஃப்ரீயாக பாடம் சொல்லி கொடுக்குறேன் மேத்தமெட்டிக்ஸ். அந்த பசங்க மேலே படிக்கிறதுக்கு நான் வந்து கைடன்ஸ் கொடுக்குறேன், ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். ஏழை குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வெளியே கிராமத்துலேருந்து மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன். நல்லா படித்து வர்றவங்களுக்கு அவங்கள வந்து மேலே என்ன படிக்கலாம் அவங்களோட அதுக்கு அவங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். தினமலர் பத்திரிகையில் தமிழ்நாடு கேரியர் கவுன்சிலிங் 2026 அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நாங்கள் வர்றோம். இது வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடோட கேரியர் கவுன்சிலிங் டைரக்டர் டாக்டர் டி புருஷோத்தமன் அட்டன் பண்ணது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவர் வந்து இட்ஸ் ஐ ஓப்பனிங் மெசேஜ். அவர் வந்து தமிழ்நாடு வெப்சைட் ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்ன பண்ணுது, என்ன மாதிரி ப்ராசஸ்ஸு, நம்ம எப்படி அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணி எத்தனை நாள் ப்ரொவிஷனல் டைமு டேட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லி முழு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமு டாக்டர் காந்தி அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக சில மெசேஜ்கள் சொன்னாங்க. அவர் பல இண்டஸ்ட்ரியல் பயணிகளாக அடுத்த 4 வருஷத்துக்கு இண்டஸ்ட்ரி எப்படி எப்படி இருக்கும், ஒவ்வொரு பிரான்ச்சும், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டன் பண்ண அந்த செமினாரை வந்து எங்களுக்கு பல லட்ச ரூபா செலவழித்து அட்டன் பண்ண அந்த செமினாரை எங்களுக்கு இலவசமாக அது நாலேஜ் ஷேரிங் செஷன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு அது வந்து ஒரு ட்ரிகராக இருந்துச்சு, அது ஒரு டிப்பிங் பாயிண்டாக இருந்துச்சு. அது வந்து எந்த சப்ஜெக்ட் நாங்கள் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல சிறப்பு வாய்ந்த இந்த முகாமை அமைத்த தந்ததற்கு ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் தினமலர் பத்திரிகைக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. இப்போ இந்த நிகழ்ச்சி எனக்கு அட்டன் பண்ணதுல எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் 12th படிக்கிறேன்னாலும் எனக்கு வந்து காலேஜ்க்கு என்ன பண்ணணும், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், ஃபியூச்சர் எப்படி மாற போகிறது எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜேபி சார் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கே இப்போ ஒரு கிளியர் ஐடியா இருக்குது, என்ன சேரலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன காலேஜ் போகலாம் அப்படிங்கிறது. அவர் வெளிநாட்டுக்கு போய் ரிசர்ச் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததை கூட அந்த நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணார். இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ஜாயின். அடுத்த வர ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன். திஸ் வாஸ் ரியலி a nice program. I thank Rajalakshmi College and Dinamalar for hosting this. Thank you so much. நான் வந்து பார்த்ததுல வந்து ஜேபி சாரோட ஸ்பீச் தான் எனக்கு பார்த்ததுல கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஃப்ராங்காக பேசினார் அவர் எல்லாத்தையும். எனக்கு வந்து அவர் சொன்னது எல்லாமே நறுக்குன்னு இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் பற்றி பேசினது, அதுக்கப்புறம் அவர் சொன்னார் எல்லாமே உண்மை தான் சொன்னார். அந்த 100% உண்மையை பார்த்து ஆச்சரியமா இருந்தது. அவர் போன இடத்தெல்லாம் பார்த்தேன். அது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம ஏன் இன்னும் இப்படி இருக்கணும்னு யோசிக்கிறேன். நம்மளும் இப்படி அட்வான்ஸ் ஆகிறதான் நானும் யோசிக்கிறேன். இது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதை பார்த்த உடனே பேசுறதுக்கு ஒன்றும் வரல, ஆனால் நிறைய தாட்ஸ் உள்ள இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து சிஎஸ்சி சொன்னார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து அவர் வந்து சஜஸ்ட் பண்ணலாத. ஆனால் என்னோட வந்து சிஎஸ்சியில் வந்து நான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பண்ணால் நீ கன்ஃபார்ம் போகலான்றாரு. அதுதான் நானும் பார்க்குறேன். நான் முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதை வச்சு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். தினமலர் நாளிதழ் மற்றும் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து வழங்கிய என்ஜி கவுன்சிலிங் வழிகாட்டி பயனுள்ளதாக இருந்தது. பல்வேறு சந்தேகங்களை கல்வியாளர்கள் தீர்த்து வைத்தனர். கல்வி சேவையில் தினமலர் நாளிதழ் அளித்து வரும் உன்னத பணி போற்றுதலுக்குரியது என மாணவர் மற்றும் பெற்றோர் புகழாரம் சூட்டினர்.